அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஃப்தாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ரெசிபி இது. நோம்பு திறந்துட்டு இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும், வயிறுலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் இருந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதிகமாக படிஞ்சிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருந்து காய்ச்சிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 சொட்டு போல் பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 50% சர்க்கரை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா போதும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பால் காய்ச்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இந்த பால் சர்பத் செய்கிறதுக்கு பால் நல்லா ஆறி இருக்கணும், ரொம்ப முக்கியம். சூடாக இருக்கும்போது நம்ம எந்த பொருட்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், ஊறி வந்துடும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் நன்னாரி சர்பத் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி வரும். பாதாம் பிசின் நம்ம சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நோம்பு திறந்துட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாதாம் பிசின். இதை ஒரு 2-3 பீஸ் சின்ன பீஸாக இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சிங்க அப்படின்னாலே போதும். அதுவே 1 கப் அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ஊற வச்சுருக்குது இந்த அளவுக்கு எடுத்து தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு குட்டி பவுலில் ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இந்த பால் சர்பத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டிங்க அப்படின்னாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப செய்வீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பால் கூட சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஊற வச்சுருக்க பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்பத்துலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பால் சர்பத் நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.